ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோபி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. உடனே ராதிகா வந்துடுறாங்க. அங்கே ராதிகா வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க. உடனே பாக்கியா வந்து உங்களுக்கு வரணும்னு ஆசையாக இருந்தால் தாராளமாக நீங்கள் வரலாம், நான் உங்களுக்காக எதுவும் இல்லை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கோபி ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக பார்க்குறாங்க. இது எல்லாமே ராதிகாவும் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ராதிகா நோட் பண்ணிட்டு ரொம்பவே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. பக்கம் ஒரு பக்கம் நல்லவ மாதிரி நடிச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கியே பாக்கியன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க. நான் கண்டிப்பா உன்னை மன்னிக்கவே மாட்டேன், இப்படியெல்லாம் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்றியா, கோபி கூட சேர்ந்துட்டு நீ வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனா ஏன் முன்னாடி நீ நல்லவ மாதிரி நடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்றியா, இத்தனை நாள் கோபி சொல்லிட்டு இருந்த வேலையை நான் உனக்கு செய்ய போறேன், கோபியை என்கிட்ட இருந்து பிரிக்கணும் நீ பிளான் பண்றல, அது எதுவுமே நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன் நல்லா சொல்லி ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்மளுடைய ஈஸ்வரி பார்த்துட்டு பாத்தியா, என்னுடைய பையனும் என்னுடைய மருமக 2 பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க, இனி என்னுடைய பையன் உன் பக்கம் திரும்பி வரவே மாட்டான், என்னுடைய மருமக கூட அவனுடைய லைஃப்பை சந்தோஷமா ஹாப்பியா வாழவான்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ராதிகா எதுக்காகவும் யாருக்காகவும் நான் கோபியை விட்டு கொடுக்க மாட்டேன், பார்க்கலாமான்னு சொல்லி ராதிகாவும் ஈஸ்வரியும் சேலஞ்ச் பண்றாங்க. இந்த சேலஞ்சில் ராதிகா வின் பண்ணுவாங்களா, ஈஸ்வரி வின் பண்ணுவாங்களா, நம்ம கோபியை பாக்கியா எல்லா தப்பையும் சேர்த்து மன்னிச்சு சேர்ந்து வாழுவாங்களா இல்லையா, அப்ப ராதிகாவோட வாழ்க்கையோட நிலை என்ன, இது எல்லாமே வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.